ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ரெசிபி கிண்ணத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பச்சரிசி எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். அதனால் அந்த பச்சரிசி வச்சு கிண்ணத்தப்பம் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நல்ல சூடான தண்ணீரை ஊற்றி இதை ஒரு 2 மணிக்கூர் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறியாச்சு. இனி இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். கிரைண்டரில் அரைக்கக்கூடியவங்க கிரைண்டரில் அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சா மாவு சூடாகாது, மிக்சியில் அரைச்சா சூடாகும். அதனால் விட்டு விட்டு அரைக்கணும், சூடாக விடக்கூடாது. அரிசி அவலம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 8 ஏலக்காவும் போட்டிருக்கேன். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 தேங்காயிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி தான் இந்த அரிசியை அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி அரைச்சி எடுக்கணும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். 2 முட்டையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 கப்பு அரிசினால் 2 கப்பு சீனியும் போட்டிருக்கேன். சீனி எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுனா இனி கொஞ்சம் கூட போடலாம். எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாதிரி அரைச்சாச்சு. இனி இதை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். மீதமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் அவ்வளோத்தையுமே ஊற்றிடணும். கிண்ணத்தப்பம் சாஃப்டாட்டு வரணும்னா மாவு லூஸாட்டு இருக்கணும். தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் லாஸ்ட்டு ஊற்றியாச்சு. இனி இதை நல்லா வடிகட்டணும். ஃபஸ்ட்டு அரிப்பு வச்சு வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு வடிகட்டிடலாம். கிண்ணத்தப்பத்துக்கு அரிசி நல்லா அரையணும். இதே மாதிரி நல்லா வடிகட்டவும் செய்யணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாட்டு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். மாவை பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் லூஸாட்டு இருக்குது. இந்த கரண்டியில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. 2 தேங்காய்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதில் பால் எடுக்கிறதுல டிஃப்ரெண்ட் வரும். எவ்வளவு தண்ணி ஊற்றன்னு சில பேருக்கு கன்ஃபியூஸாகிட்டு இருக்கும். அதனால் இதில் மாவை நான் அளந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். 2 கப்பு அரிசி எடுத்ததுக்கு பால், முட்டை எல்லாம் சேர்த்து டோட்டலாட்டு 9 கப்பு மாவு வந்திருக்கு. 9 கப்பு மாவுலையே நமக்கு நல்ல சாஃப்டாட்டு இருந்தது. இதில் இருந்தும் இன்னும் நீங்கள் அளவை குறைச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு அரை கப்பு பால் கூடுனா கூட பரவாயில்லை. 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா பால், முட்டை எல்லாம் சேர்த்து 4.5 கப்பு எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்டான கிண்ணத்தப்பம் நீங்களும் செய்யலாம். இனி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவுக்கான நமக்கு கப்பி மாவு வந்திருக்கு. இதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். மாவு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு வட்டமான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஊற்றி தான் நம்ம அவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கனாலும் அவிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பேனில் வச்சு அவிக்கதாக இருந்தாலும் அவிக்கலாம். நான் இந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் அந்த பிளேட்டை வச்சிடலாம். வச்சுட்டு மாவை இதில் ஃபுல்லாட்டே ஊற்றி விட்டுடலாம். கரெக்டாக 30 நிமிஷத்துலேயே குக் ஆகிட்டு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துடும். மூடியை போட்டு மூடிடலாம். அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த மூடிக்கு மேலே நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தான் மூடி வச்சுருந்தேன். ஏன்னா தண்ணி ஏதாவது விழுந்தால் அந்த மாவில் விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. மாவை ஊற்றிட்டு லைட்டாட்டு குக்காக இருக்கும்போதே நான் மேலே கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருந்தேன்.
இப்போது கரெக்டாக 1/2 hour ஆயாச்சு, நல்ல குக் ஆயாச்சு. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாத்திரத்துலேயும் ஊற்றிடலாம். டோட்டலாக 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 பிளேட் கிண்ணத்தப்பம் கிடச்சிருக்கு. பிளேட்டில் ஊற்றும்போது மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றுங்க. மாவை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். 1/2 hourலேயே இதுவும் குக் ஆயிரும். ரெண்டு பிளேட்டும் குக் ஆயாச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. தண்ணிலாம் அதில் விழலை. ட்ரெடிஷ்னலான நல்ல டேஸ்டியான கிண்ணத்தப்பம் பச்சரிசியில் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகம் மேலே போடும்போது நல்ல ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஒரு ஃப்ளேவரும் அதில் இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஜீரகம் போட்டிருக்கோம். பச்சரிசி, தேங்காய்பால், முட்டை, சீனி இந்த 4 பொருளையும் நல்ல டேஸ்டியான டெசர்ட் செய்திருக்கோம். இது நாகர்கோயிலில் நல்ல ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். நல்ல சாஃப்டான கிண்ணத்தப்பம் இது. வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.